अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धि. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 19 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் திருநாள், ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, சதுர்த்தி திதி தேய்பிறை. அதுலேயும் இன்றைய நாள் சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரமும் சதுர்த்தி தித்தியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளில் பொதுவாகவே குழந்தைகளுக்கு படிப்பு மண்டையில் ஏறலை, இல்லை படித்தது சுத்தமாக ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைய நாள் பச்சை பயிரில் சுண்டல் பண்ணி வித்யா கணபதிக்கு நைவேத்தியம் செய்யணும். வித்யா கணபதி எங்கே இருக்காருன்னு தெரியலனா மொபைலில் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணுங்கள். சுவாமியை மானசீகமாக நீங்கள் ஆவாகனம் பண்ணி அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு இந்த பச்சை பயிரை நீங்கள் கொடுக்கும் பொழுது, சுண்டலாக செய்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றம் ஏற்படும். இதை தொடர்ந்து பண்ணணும். அது இந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக பெரிய வெற்றி கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி துறைகளில் யார் இருந்தாலும் அற்புதமாக இருக்கும். பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், அப்பார்ட்மெண்ட்டு, ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். நிறைய பேருக்கு புதிய மாற்றங்கள், புதிய நட்பு, கோட்பாடுகளை வகிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு புதுசாக திங்க் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் ரிஷபத்துக்கு அற்புதமான கிரியேட்டிவிட்டி. அதெல்லாம் யூடியூபர்ஸாக இருக்கீங்களோ, எல்லாம் ஆன்லைனில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நெட்வொர்க்கிங், ஆனிமேஷன், கேமிங், சாஃப்ட்வேர், இந்த மாதிரி தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மைண்டுங்கிறது ப்ராட் மைண்டட் திங்கிங். ஏன் இதை பண்ணக்கூடாது, ஏன் நம்ம ஏன் இதை எடுத்து பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விசித்திரமான எண்ணங்கள்லாம் உருவாகும். தொழில்முறையாக நிறைய பேருக்கு வெற்றியை கொடுக்கும். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பைப்பிங் அண்ட் ரோட்வேஸ், ஹைவேஸ் தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது. எந்த விஷயத்தையுமே எண்ணத்தையுமே கரெக்டாக உங்களால் மற்றவங்களுடைய மனசுக்குள்ளே கடத்தக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பகுபாஷா பிரவீனா அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா, பல மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் அல்லது பல மொழி பேசக்கூடிய நபர்களை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிராப்தம். அதனால் எனக்கு என்ன சார் நடக்கும்னு கேட்டால், துட்டு வரும். 2ஆம் இடம்னா துட்டு. நிறைய பேருக்கு தன பிராப்தங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும். பேசியே ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ராசி இன்றைய நாள் எதுன்னு கேட்டால் மிதுனம், கும்பம், துலாம். இந்த 3மே கணக்கச்சிதமாக ஒரு காரியத்தை பேசி, மதி நுட்பம், அறிவு, புத்தி கூர்மை, பிரெய்னி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னால் உங்களுக்கு மட்டும்தான் லாக்கியம். அருமையான அதிர்ஷ்டத்தை பெருகக்கூடிய நாள் இன்றைய நாள். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் கிழிப்பச்சை. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, வங்கியில் கணக்கர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, யாரெல்லாம் வாத்தியாராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதுவும் கணக்கு வாத்தியாராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதே மாதிரி பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங். பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னால் HDPEன்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த பிளாஸ்டிக் பைப்பு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சில பேர் டோர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எந்த விதமான மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கும். நிறைய ஆர்டர் வரும். தன பிராப்தங்கள் ஐகூடி வரும். குழந்தைகளுக்கு லைட்டாக ஸ்கின் சம்பந்தப்பட்ட உபாதைகள் போகும். சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு பண்ணணும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சொந்த ஊருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன் டிவைசஸில் சிறு சிறு பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். சில பேர் மொபைலை மாற்றுவீங்க, சில பேர் இந்த கேபிளை மாற்றுவீங்க, சில பேர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில் பிரச்சனை வரும், துண்டிக்கப்படும். அதனால் புதுசாக நம்ம கட்டுறது.
மறந்து போய் சில பேர் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் கட்டாமல் விட்டுருப்பீங்க, அதெல்லாம் இன்றைய நாள் கட்டுற மாதிரி வரும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணம் கொஞ்சம் விரயமாகும், ஆனால் நல்ல விஷயத்துக்கு விரயமாகும். அற்புதமான நாள். ஒரு சில பேர் வந்து கிரெடிட் கார்டில் புதுசாக மொபைல் வாங்கி இஎம்ஐயில் கட்டுற மாதிரி, இல்லைன்னா டெலிவிஷன் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிச்சாண்டா ஆர்டரு அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் உங்ககிட்ட கையில் கண்டிப்பாக லெட்டர் வரும், போஸ்ட் வரும், ப்ரமோஷன் ஆர்டர் வரும், சில பேருக்கு ஆஃபர் லெட்டர் வரும், சில பேருக்கு எஃப்டி முடிஞ்சதுன்னு சொல்லி கைக்கு வரும், அந்த பணம்லாம் கைக்கு வரும். இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய லாபம், தன பிராப்தம், அதிர்ஷ்டம், சில பேருக்கு எப்படி சொல்கிறது, பட்டமளிப்பு விழா, பாராட்டு விழா, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் டச் பண்ணலைன்னா அது எப்பவுமே பிரயோஜனமே கிடையாதுங்கிற மாதிரி இன்றைய நாள் நல்ல பணம் வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டா போகிறோம். பணம் மட்டும் கிடையாது, சந்தோஷமும் சரி, நட்பும் சரி. அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், அதுக்கும் மேலே சொல்லணும்னா தெய்வ அனுகிரகம்ங்கிறது தொழில் மறையாக இருக்கப்படுது. தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனை, முடக்கம் எல்லாமே காணாமல் போகும். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது அப்படியே நடக்கும். மனோதிடம், தன்னம்பிக்கை பயங்கரமாக அதிகரிக்கும். பெரிய சக்ஸஸை பார்ப்பீங்க. புனர்ஜென்மமாக இன்றைய நாள் நீங்கள் கடத்த முடியும். அந்தளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றி உண்டு. கலர்ஃபுல்லாக இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒவ்வாமை அப்படின்னு கேள்விப்படுவீங்க. சில பேருக்கு லைட்டாக அந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் கொடுக்கும். ஆனால் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய கோவிலுக்கு, நரசிம்மருடைய கோவிலுக்கு போய் 9 சுற்று இன்றைய நாள் சுற்றிட்டு வந்தீங்கன்னா போகிறோம். நினைத்த காரியங்கள், நினைத்த சங்கல்பங்கள் கண்டிப்பாக நடக்கும். 9ஆம் இடம்னா பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். புதன் நின்ற நட்சத்திரம் ராகு, அதனால் கண்டிப்பாக இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதன் ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திரிகோணத்தில் மீனத்தில் ராகு உட்காந்துருக்கு. நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும்னா இன்றைய நாள் இதை மட்டும் பண்ணுங்கள். வெளியூர் வெளிநாடுகளுக்கு வீசா பிளாக் ஆகிருந்ததுன்னா நடக்கும். வெளியூருக்கு டிக்கெட்டு கிடைக்கும். டிக்கெட்டு போட்டு பணம் வரலைன்னா அந்த பணம் ரிட்டர்ன் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பாராத பல பெனிஃபிட் கிடைக்கும். மிகவும் யோகமான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். நவநரசிம்மர்கள் சொல்லுவோம். ஒரே லைனில் 3 நரசிம்மர் இருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு வருவது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லைட்டாக உடம்புல ஸ்கின் அலர்ஜி, வயிறு உபாதைகள், ஓவர் கிரியேட்டிவிட்டி, அதனால் தூங்கவே முடியாமல் ஒரே எண்ணங்களாக வந்துட்டுருக்கும். ஏன்னா அஷ்டமத்துடைய சஞ்சாரம் பொதுவாக நிறைய நல்ல விஷயங்கள் செய்தாலும் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி சேஷ்டையும் செய்யும். நண்பர்கள் மூலியமாக தொந்தரவுகள், க்ளோஸான ஆள் நினச்சிருப்போம், அவங்க நம்ம மேலே பொறாமப்பட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதை நீங்கள் எப்படி தவிர்க்கலாம்? சிம்பிள், ஒன்றும் இல்லை, கண்டுக்காமல் போகிறது தான் ஒரே தவிர்ப்பு. இக்னோர், அவ்வளோதான். இக்னோர் அண்ட் மூவ். யார் உங்கள் மேலே ரொம்ப அதிகமான பொறாமையில் இருக்காங்களோ, குடைச்சல் இருக்காங்களோ, அவங்கள பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். அவங்க கண்ணை பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆள்கள்கிட்ட இருந்து தூரமாக இருக்கணும். நெகட்டிவிட்டி கிட்டேருந்து தூரமாக இருந்தால் போகிறோம். நிறைய பேர் கேபிள் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தடை கொடுத்து நிவர்த்தி பண்ணும், அவ்வளோதான். அதனால் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் திருவரங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஆதி திருவரங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி, ஜெயம் உண்டாகும். புக்கு, ஸ்டேஷ்னரி ஷாப்லாம் வச்சுருந்தீங்கன்னா சரியான வெற்றி. யாரெல்லாம் பெயிண்டர்ஸாக இருக்கோ, ஆர்டிஸ்டாக இருக்கோ, அவளுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். குழந்தைகள் படிப்பில் அற்புதமான சாதனை படிக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நிறைய புது விஷயத்தை கற்றுக்கிறது, வேறு பாஷை கற்றுக்கிறது, அதெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மனசார நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் போற்றக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தனப்பிராப்தம் அதிகரிக்கும், பணப்பிராப்தம் அதிகரிக்கும், வியாபாரம் சிறந்து விளங்கும். அத்தனை பேரும் உங்களுக்கு நட்பாக மாறுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை.
நிறைய பேர் விசித்திரமான கலர்ஸ்லாம் இன்றைய நாள் பார்ப்பீங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பலவர்ண நிறம். கும்ப ராசியில் இந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் புக்ஸு, டாக்குமெண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி தொழில் வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த நாள் கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிக 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 அதிகமாக இருக்கிறது. 95% வெற்றினா அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நசன்னு இருக்கக்கூடாது. இந்த நாள் நிறைய பேர் கடன் வேணும்னா கிடைக்கும். மல்டிநேஷ்னல் வங்கிகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே டிஷ்யூமாக இருக்கும். கண்டுக்காதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஃப்ளோரசன்ட் கிரீன். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாய் மூகாம்பிகா தேவியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். அதனால் இன்றைய நாள் புக்ஸு, டாக்குமெண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, மைண்டு, கிளாரிஃபிகேஷன், கிளவர்னஸ்ஸு எல்லா விஷயங்களும் ஷார்ப்பாக இருக்கும். என்ன அர்த்தம்னா உங்கள் புத்திசாலித்தனம் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். அந்த புத்திசாலித்தனம் நினச்சிட்டு நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் யாரெல்லாம் தரகர்களாக இருக்காங்களோ, கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்காங்களோ, புரோக்கர்ஸாக இருக்கீங்களோ, அவங்க அத்தனை பேருக்கு இன்றைய நாள் நல்ல லாபங்கள் கொடுக்கும். நல்ல பாட்டு கேட்கணும், நல்ல சூக்தங்கள் கேட்கணும், நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், மந்திர உச்சாடனங்கள் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு தோணும். அதெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுடைய அறிவு கூர்மை, புத்திசாலித்தனத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய, அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள். மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் லைட் பிரவுன் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமே நீங்கள் தான், மீனம் தான். இரண்டாவது கடகம், மூன்றாவது விருச்சிகம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி.